சொல்லுங்களா ரெடியா அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ அவருடைய அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்காரு. இதை கேட்டதுமே பல ரசிகர்கள் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்போ புதுசா தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னும், தன்னால இயன்ற வரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய மக்கள் இயக்கம் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வரேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால மட்டுமே இயலாத காரியம், ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அப்படின்றதுனால எங்களுடைய அரசியல் வருகை இருக்க போகுது அப்படின்னும், நம்மளுடைய நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் இருக்க அப்படின்னா, நம்மளை வந்துட்டு சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரமும் மறுபுறம் இருக்கு. எனவே இருபுறமும் நம்மளுடைய ஒற்றுமைக்கு முன்னேற்றத்துக்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்திருக்கு அப்படின்னும், ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகிக்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே ஏங்கி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் எங்களுடைய அரசியல் வருகை இருக்க போகுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கையோட தான் எங்களுடைய கட்சி இயங்க போகுது அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னும், இதுதான் எங்களுடைய இலக்காகவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் எங்களுடைய கட்சியினுடைய கொடியா இருக்கட்டும், அதனுடைய பல விஷயங்களை மக்களுடைய உரையாற்றுறது, இந்த மாதிரியான பல அரசியல் அறிவிப்புகளையும் அடுத்தடுத்து நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிடல அப்படின்னும், எந்த கட்சிக்கும் நாங்க ஆதரவு இல்லை அப்படின்றத பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதை கண்டிப்பா நாங்க தொடருவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. எனவே தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் பெருமளவில் இப்போ வரவேற்றிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு. பல ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகை குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.